அப்படின்னு கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வர மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம். 777 333 கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு சி போர்டு 9ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சி போர்டு மட்டும் தான் 9 பாஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் சி போர்டு கமெண்ட் செக்ஷனில் வந்தவங்க கேட்டிருந்தாங்க சி போர்டு 9 எப்படி எடுத்தீங்கன்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியாது, கரெக்டாக வந்துச்சு அது. அதனால தான் நான் சி போர்டு 9 எய்ம் பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் 9 6 7 இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பான். இது இந்த சாட்டில் வராது. இப்போ அதனால தான் சேம் நம்பராக ஒரு 7 ஒரு 6 ஒரு 9ன்னு சொல்லியிருந்தேன். சி போர்டு எனக்கு 9 வர மாதிரி அதனால தான் சொல்லியிருந்தேன். கரெக்டான ரூட்டாக வந்து லாக் பண்ணி வச்சாவன் நல்லா இருந்துச்சு. சி போர்டு 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. சரி வாங்க நம்ம என்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சார்ட்டை மாற்றிக்குவோம். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் ஒரு நம்பர் அடிப்பான்னு சொல்லிட்டு 099 சொல்லி ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு இன்றைக்கி தேதி 7, அதனால் எனக்கு இன்றைக்கி 099 வர்ற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஏபி 03 அடிச்சிட்டான், ஒரு ஏபியில் 06 அடிச்சிட்டான். கண்டிப்பாக நான் 0 வரும்னு சொல்லி இந்த ரிப்பீட் இந்த மாதத்தில் ஏ போர்டு 0 ரிப்பீட் அடிப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமாக தான் அடிப்பான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 03 அடிச்சிட்டான், ஒரு 06 அடிச்சிட்டான். அப்போ 09ங்கிற ஒரு நம்பர் வரணும். கண்டிப்பாக அந்த நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கேம் விளாண்டுருப்போம் பாருங்க. ஒரு ஏபியில் 06, ஒரு ஏபியில் 03, ஒரு ஏபியில் 09 கரெக்டாக கேப் இருக்காது. இதுக்கு 3 நாள் கேப்பு, இதுக்கு 2 நாள் கேப் எடுத்துக்கிட்டா. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 03, இங்கே 06, 3 நாள் கேப்பு, 1 நாள் கேப் விட்டு அடித்தாலும் இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக 099 சொல்லி நம்பர் லாக் பண்ணுறேன். பார்ப்போம். இன்னொரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். இந்த நம்பர் இன்னைக்கு அடித்த நம்பர் எதுக்கு அடித்தான்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துரும். அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் விட்டுட்டேன். ஒரு ரீசன் வந்து கரெக்டாக முடித்தானா ஒரு கேம் கரெக்டாக முடிப்பான் அவன், ஆனால் ரொம்ப லேட்டாக அடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு 775 ஒரு 223 ஒரு நம்பர் அடித்தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 564க்கு ஒரு 226 நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 7 5ன்னு அடித்தான். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 223ன்னு அடித்தான். அதுக்கப்புறம் ஒரு 5 64 ஒரு நம்பர் அடித்தான். அதுக்கு ஒரு 226ன்னு ஒரு நம்பர் அடித்தான். சப்போஸ் என் கெஸ்ஸிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 7 5 ஒற்றைப்படையனுக்கு ஒரு 3, 7 6 5க்கு வருஷ நம்பருக்கு ஒரு 5 5 4 3 அப்போ 353 நம்பர் வரணும். வந்துச்சுன்னா அந்த 229 அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக அதே மாதிரி ஒரு 353 அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ட்விஸ்ட்டு வச்சு 247 சொல்லி கேம் விளாண்டுட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் நம்மளுக்கு. இந்த 20 சி போர்டு 9 நம்ம 30 ஓட்ட கொண்டு போட்டிருந்தா கூட 5 மாதத்துக்கு போட்ட ப்ராஃபிட்டோட கரெக்டாக ஒரு 1200 மட்டும் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நான் கணக்கு போட்டு பார்த்தனா நான் சொல்கிறேன். கரெக்டாக அந்த நம்பரை ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 229 ஒரு கேம் வச்சு முடிச்சிட்டான். கரெக்டான பேட்டர்னு ஆடி முடிச்சிட்டான். சரி இன்னைக்கு மறுபடியும் எனக்கு இன்றைக்கி சி போர்டு 9 தான் வர மாதிரி இருக்குது. நான் 2 ரூட்டில் பார்த்து வச்சுருக்கேன். நான் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் 94, அதே மாதிரி இங்கே ஒரு ஏபியில் 94, இப்போது இங்கே ஏபியில் ஒரு 94. வேறு நம்பர் அவன் அடிச்சிருந்தாலும் நான் ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. ஆனால் கரெக்டாக ஒரு கேம் விளாட்றான் பாருங்கள். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 26, அதுக்கும் அடுத்த மாதம் ஒரு 26, இப்போ போன மாதம் ஒரு 26ன்னு அடிச்சிருக்கான். கண்டிப்பாக இதே மாதிரி மறுபடியும் ஒரு 959 ஒரு 889 கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேப்பு கரெக்டாக வரும். இங்கே 959ன்னு அடிச்சிருக்கான். 959ன்னு அடிச்சிருக்கான். மறுபடியும் 889ன்னு அடிச்சிருக்கான். இப்போது இது வந்து நம்ம 5 வந்து 0ன்னு எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா 0ன்னு எடுத்துக்குவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம 909ன்னு எடுத்துக்குவோம். இங்கே 889ன்னு எடுத்துக்குவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 09 89 கேப்பில் 99 ஒரு நம்பர் குறையுது. சப்போஸ் 7 8
799 கூட வரலாம். 9, 8, 7 வருஷ நம்பருக்கு கண்டிப்பாக நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா 099 சொல்லி வச்சு லாக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். 959 அடுத்த மாதம் அடிச்சிருக்கான். காமன் பார்த்தீங்கன்னா ஏபி 94 26 ஆல் போலில் அடிச்சிருக்கான். அப்போ ஒரு 9 அடிச்சிருக்கான். மறுபடியும் ஏபி 94 ஆல் போலில் 26 மறுபடியும் 9 அடிச்சிருக்கான். இப்போது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஒரு 94 மறுபடியும் ஒரு 26 அப்போ மறுபடியும் ஒரு 9 வரணும். இது வந்தால் அந்த கேம் ஃபினிஷிங் ஆகும். அதனால் நம்மளோட சிங்கிள் நம்பரை அன்றைக்கி 099 சொல்கிற நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு நம்பர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 09 அடிச்சே ஆகணும். எனக்கு சி போர்டு ரிப்பீட்டு 9 வரனால 099 சொல்லி ஒரே நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.